வளர்ந்த பகுதியில் நம்மளுக்கு தெரியுது. கம்பிலான துருப்புக்கு என்னென்ன துருப்பு கொடுத்துருமோ எடுத்துட்டியா அப்படியே எங்கே வந்து நான் பேசுகிறோம் சொல்லிடுவோம். கிட்டவா வணக்கம். இது தூத்துக்குடி போல்டன்புரம் 1வது தெருவில் இந்த இடம் இருக்குது. இது வந்து பல்நோக்கு கட்டிட மையம் சொல்லி அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு பின்னாடி தலித் மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த இடத்த வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு திமுகவினுடைய அரசு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்த மாநகராட்சியினுடைய நிதிக்கு நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்து இந்த உள்ள ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க. அது ஒரு அலுவலகம் வச்சு பில் வசூல் பண்ணுற இடமா மாற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இந்த இதில் நல்லா இருந்துச்சு, ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு, மேலே கட்டணும். இந்த ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு, 2 ரூம் இருந்துச்சு. எல்லாத்தையும் உடைச்சி மறுபடியும் ஒரு அலுவலகம் கட்டுறதுக்கான முயற்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது 75 ஆண்டு காலமாகவே தலித் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிற இடம். ஆனால் இந்த இடத்த இப்போ இந்த மாநகராட்சி நிர்வாகம் திமுக அரசு தலித் மக்களுக்கு வந்து அவர்களுடைய கூடுகை பாதிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு எதிரான செயல்முறையை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து செய்துகிட்டே வருது. இது போல்டன்புரம் 1வது தெரு பல்நோக்கு கட்டிட மையம்னு இந்த பகுதி மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வெளியில் போர்டை காட்டுங்க. அந்த போர்டில் எழுதியிருக்கிற வார்த்தையை நம்ம படித்தே காட்டிடலாம். அப்படி போ. நல்லா தெரியுதா பாரு. அண்ணா இருங்க இப்படி வச்சா தெரியும். இப்போ போட்டு என்கிட்ட வந்து நானே படிச்சு செடி மறைக்கி. அதாவது பார்த்துக்கோங்க, தூத்துக்குடி மாநகராட்சி பல்நோக்கு கூட்டரங்கம் போல்டன்புரம் 1வது தெரு அப்படின்னு போட்டுது. தூத்துக்குடியில் இருக்கிற போல்டன்புரம் 1வது தெருவில் தலித்து மக்களுக்காக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட பல்நோக்கு கூட்டரங்கம். ஆனால் இன்றைக்கி தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய திமுக நிர்வாகம் அதை வந்து எடுத்து மாநகராட்சியினுடைய வார்டுக்கு பில் அடிக்கிற ஒரு இடமா மாற்றி வச்சுருக்கு. இந்த இதை பாருங்கள், இப்படி அனைத்து வகையான வரிகளையும் கட்டுற ஒரு இடமா மாற்றி வச்சுருக்காங்க. முன்னாடி இதில் கேபின் இருக்குது. இப்படி கூட நம்ம வந்து சொத்து வரி, வீட்டு வரி ஒரு 5-6 வார்டுக்கு சேர்த்து இப்படி கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்த வச்சு இந்த சமூக மக்களுக்கு, தலித் சமூக மக்களுக்கான இடத்த மாநகராட்சி சொந்தமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இதற்கான அனைத்து அழுத்தங்களையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகம் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்குது. அதனால் இது வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு சரியான நீதியும் சமூக நீதி கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கட் பண்ண முடியலாம்.